காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திருமணமாகி 5 மாதங்களே ஆன மணப்பெண் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவருடைய கணவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மூன்று பேரை பலிகொண்டு கொழுந்துவிட்டு எரிகிறது இந்த தீ. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அருகே மணமி பகுதியில் கார் ஒன்று முற்றிலும் எரிந்த நிலையில் அதிலிருந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தீயில் கருகியவர்கள் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆன்லைன் ஆடிட்டர் ராமமூர்த்தி, அவரது மனைவி ரமாதேவி மற்றும் 24 வயதே ஆன அவரது மகள் திவ்யஸ்ரீ என அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாங்கள் வரத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 இயர்ஸ் இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்காங்க. கேள்விப்பட்டோம். 8 இயர்ஸ் இருக்கும். 8 இயர்ஸ் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரியும். இல்லை, அவங்க நல்ல கேரக்டர் தான், எல்லாம் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. மற்றபடி திருமணமாகி 5 மாதமே ஆன திவ்யஸ்ரீ கடந்த 5 நாட்களுக்கு முன்புதான் ராணுவத்தில் பணிபுரியும் தனது கணவர் சரத்துடன் டெல்லியிலிருந்து சென்னை வந்துள்ளார். இந்த சூழலில் திவ்யஸ்ரீ குடும்பத்துடன் காரில் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளது சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் சுற்றுலா செல்வதாக கூறி குடும்பத்துடன் வீட்டை விட்டு கிளம்பிய ராமமூர்த்தியின் கார் பிரதான சாலையிலிருந்து 100 மீட்டர் தள்ளி எப்படி வந்தது, சுற்றுலா செல்வதாக கூறியவர்கள் வீட்டுமனை பிரிவு பகுதிக்குள் வந்தது ஏன், வீட்டுமனை பிரிவு அமைந்துள்ள வளாகத்தின் கேட் திறக்கப்பட்டு அதனுள் கார் சென்றது எப்படி என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அத்துடன் விபத்துக்குள்ளான இடத்திலேயே அந்த கார் பல முறை சுற்றி வந்துள்ளதை அங்கிருந்தவர்கள் பார்த்ததாகவும் கூறுகின்றனர். காரை ஓட்டி வந்தவர்கள் யார், வேறு யாரும் இவர்களை வைத்து ஓட்டி வந்தனரா என்ற காவல்துறையின் சந்தேக பார்வை விரிவடைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் தீ விபத்து அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாமல்லபுரம் காவலர்கள் தெரிவித்துள்ளனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என காவலர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் பிரசன்னாவுடன் சுப்பிரமணியன்.